கையை மேல உயர்த்தி முக்கியமான செய்தி கேட்கப்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியுடைய தலைப்பு சம்பவம், இன்சிடென்ட். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு சம்பவம் பைபிள் எடுத்திருக்கு, தியானிக்க கர்த்தர். அல்லேலூயா. சம்பவம், சம்பவம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. என்ன முக்கியமான சம்பவம் இருக்கு பைபிள்ல? நம்மளை தியானிக்கப்படும் இயேசுவின் நாமத்தை. அல்லேலூயா. கூர்ந்து கவனிங்கள், ஷார்ப்பா கவனிங்க. கர்த்தரோடு பேசுவார் நிச்சயமாக. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நிமிர்ந்து உட்கார்ந்து பார்க்கலாம். கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. அப்படிதான் இருக்கணும் செய்தி பிடிக்கிற வரைக்கும். 6 மணி நேரம் முழு பெட்டா கூட. பெட்டாச்சுன்னா சாத்தப்பட உட்காந்து கத்திரி சோத்து தோல் கைப்பட்டுவான். நல்லா தூங்கினா நீங்க நல்லா கொடுத்துக்க. அவர் கத்திக்கிற கத்திரி பாஸ்டரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகத்தோடு கை நல்ல மேல உயர்த்தி. இயேசு உயிரோடு இருக்கிறாரா? இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறாரா? இயேசு ஜீவிக்கிறார். இயேசு பேசுகிறாரா? இயேசு பேசுகிறார். இயேசு குணமாக்குறாரா? இயேசு குணமாக்கிச்சுக்கிறாரு. இயேசு உயிர்ப்பிக்கிறாரா? இயேசு உயிர்ப்பிக்கிறாரு. அல்லேலூயா. இந்த செய்தி தலைப்பு என்ன? சம்பவம். அல்லேலூயா. இன்சிடென்ட். இயேசு நாமத்துல என்ன சம்பவம் நடந்திருக்கு நம்ம தியானிக்க சொல்லுங்க பார்க்கலாம். கை உற்சாக முயற்சி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்கலாமா? பிள்ளை சாகிறதை செல்லுமா, நீ படிச்ச அந்த இடம் அதிரணும், அந்த பரணி பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். இது பெரிய தலைப்பு, பெரிய தலைப்பு. கர்த்தர் சொல்லும் பிள்ளை சாகிறதை. அந்த பிள்ளை 1 வயசு குழந்தை இல்லைங்க, 2 வயசு குழந்தை இல்லை, வளர்ந்த பிள்ளை. இஸ் மெச்சூர்டு. வளர்ந்த பிள்ளை. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆகார் எகிப்தை சேர்ந்தவள். ஆபிரகாம் கொஞ்சம் ஆபத்து வெளியாம போயிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். கொஞ்சம் தண்ணி காலியாகி போச்சு, அப்பவும் காலியாகி போச்சு. செலவழிந்து போச்சு. வனாந்தரம், நடுவழி, நடு பகல், உச்சி வெயிலே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த குழந்தை, அந்த பையன் அழுகிறான். இஸ்ரவேல். கர்த்தரை ஸ்தோத்திரம். தண்ணி தாகம் எடுத்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். தேவச்சனமே, வாழ்க்கை பெரிய மனிதாக்க இருக்கணும். ஆத்மா செத்து போச்சுனா கர்த்தரோட கணக்கு கேட்பாரு. நீ ஜெபிக்காம இருந்தா கர்த்தர் கணக்கு கேட்பாரு. ஊழியம் பண்ணாம இருந்தா கர்த்தரோட கணக்கு கேட்பாரு. நீ கர்த்தர் சபைக்கு வந்தா கர்த்தரோட கணக்கு கேட்பாரு. அந்த அம்மா சொல்றாங்க, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். எந்த பிள்ளை? உலகத்துக்குரிய பிள்ளைகளை செத்து கொண்டே இருக்கிறாங்க, சபைக்கு வராம இருக்கிறாங்க. தேவனுக்காக, மக்களுக்காக கண்ணீர் விட்டு செபிக்கும் போது கர்த்தர் பிள்ளையாய் ஆத்துமாவை கர்த்தர் காப்பாற்றும்படிக்கு தேவன் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறாரு. அல்லேலூயா. வாசிக்கலாம். அம்பு பாயும் தூரத்திலே உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். இஸ் weeping, is crying, she is crying. அழுது கொண்டே இருக்கிறார். ஆகார் அழுது கொண்டே இருக்கிறார். கண்ணீர் விடுகிறார். எப்படி பிடிக்க தண்ணி இல்லை, புசிக்க ஆகாரம் இல்லை. என் பிள்ளை சத்திரமோ, காப்பாற்ற யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. தனித்த வாழ்க்கை, தன்னந்தனிமான வாழ்க்கை, வனாந்திர வாழ்க்கை, கைவிடப்பட்ட வாழ்க்கை, ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை, தூக்கி வீசப்பட்ட வாழ்க்கை. கதறி அழுகிறா. யாங்க காப்பாற்ற யாரும் இல்லையா? சித்தப்பா பெரியப்பா இல்லையா? அண்ணன் தம்பி இல்லையா? உடன்பதை இல்லையா? Nobody is there. Praise the Lord. Praise the Lord. கதறி அழுகிறார். ஆண்டவர் கூப்பிடல, தெய்வத்தையும் கூப்பிடல, ஜபமும் பண்ண தெரியாது. கண்ணீர் விட்டு அழுகிறார். வசனம் சொல்லுகிறது, கண்ணீர் விட்டு அழுகிறார். இன்னைக்கு அநேக பிள்ளைங்க கண்ணீர் விட்டு அழுகிறீங்க. மனசுக்குள்ள சிந்தைக்குள்ளே
எப்ப எனக்கு விடுதலை, எப்ப எனக்கு முன்னேற்றம், எப்ப எனக்கு ஆசீர்வாதம் உள்ள துடிச்சு கொண்டே இருக்குது, உள்ள துடிக்கிறது. யார் காப்பாற்ற முடியும் சொல்லி சத்தம் மேலந்து வருது. வானம் திறக்கப்பட்டு உன் துக்கத்தை மாற்று, உன் துயரத்தை மாற்று, உன் வேதனையை மாற்று, உன் கண்ணீரை துடைக்க, உன்னை தூக்கி சுமக்க, உன்னை உயர்த்த சத்தம் மேலந்து கேட்குது. சத்தம் கேட்குது. தெய்வம் இருக்கிறாரா? 33 தெய்வம் இருக்கிறாங்க. எந்த சாமியும் யாரும் காப்பாற்ற முடியாது. ஒரு மனுஷன் சாமி தூக்கி தோல்வி சுமக்கிறான். ஆனா என் ஆண்டவராகிய சாமியாய் கர்த்தர் உன்னை தோல்வி தூக்கி சுமக்கிறாங்க. இதான் ஆண்டவர், இதான் தெய்வம், இதான் கர்த்தர். இன்னைக்கு மனுஷன் ஒரு சாமி தோல்வி தூக்கி சுமந்து கொண்டு போறான். சாமி சாமி, ஆனா என் ஆண்டவராகிய இயேசுவாகிய தெய்வமோ உன்னை தோல்வி தூக்கி சுமக்கிறாரு. சொல்லுங்க, கை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் மகிழ்ச்சியோடு கர்த்தர் விழாவிட்டிருக்கிறார். அக்கினியா விழாவிட்டிருக்கிறார். அபிஷேகத்தில் விழாவிட்டிருக்கிறார். வஸ்திர தும்பல் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. கர்த்தரை பார்த்து கேட்கிறாரு, ஏன் துக்கம் முகமா இருக்கிறேன், சாப்பிடாம இருக்கிறேன், தூங்காம இருக்கிறேன், யோசித்து கொண்டே இருக்கிறேன், அழுது கொண்டே இருக்கிறேன், என்னாச்சு உனக்கு? கர்த்தர் கேட்கப்படாத மற்ற வேலையில் எத்தனை பேர் விசுவாசம் அனாதையா இருக்கிறியோ, கைவிடப்பட்டு இருக்கிறியோ, தள்ளப்பட்டு இருக்கிறியோ, கர்த்தரோடு பேசிட்டு இருக்கிறாரு. அங்கே வசனம் வாசிக்கிறோம். ஆனால் சத்தமிட்டு அழுகிறா, பிள்ளை சாக போதப்பா, பிள்ளைக்கு உயிர் போகுது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன வசனம் வாசிக்கிறோம்? இப்ப சூழல் மட்டும்தான் வானம் திறக்கப்பட்டு சத்தம் உண்டாகிறது. ஆகாரை விசாரிக்கும்படியாக, ஆகாரை போஷிக்கும்படியாக சத்தம் மேலிருந்து உண்டாகிறது. எத்தனை பேர் சுவாசிக்கும்? சுற்றி 1000 பேர் இருப்பாங்க, உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. 10,000 பேர் இருப்பாங்க, உன் கிட்ட வர மாட்டாங்க. நீ கெட்டு போயிட்டு கிட்ட வரவே மாட்டாங்க. உன்னை தூக்கி திரிவாங்க, உன்னை அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. பரலோக சத்தமோ உன்னை காப்பாற்ற போகிறது, குடும்பத்தை காப்பாற்ற போகிறது. கர்த்தருடைய வல்லமை உன் தலைக்கு மேல இறங்கிச்சே இருக்கு. என்ன சம்பவிச்சாங்க? அவன் சத்தம் விட்டு அழுகிறான். விசாரிக்க யாரும் இல்ல, விசாரிக்க யாரும் இல்ல, தேர்ச்சி யாரும் இல்ல. வனாந்தத்தை கத்தி கொண்டிருக்கிற ஆகாரு ஆண்டவருக்கு மகிமாற்றும். தேவச்சனவே உன் வாழ்க்கை வனாந்திரமா இருக்குதான். திரும்பி பார்த்தா யாரும் இல்லையா? கர்த்தனுக்கு பேசிட்டு இருக்காரு. உனக்கு மேல சத்தம் கேட்கும், உன்னை விசாரிக்க, தூக்கி சுமக்க சத்தம் மேல இருந்து கேட்குது. வாசிக்கிறோமா? வாசிக்க சீக்கிரமாக. பிள்ளை சத்து தேவன் கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, ஆகாரே, தேவச்சனமே, சகோதரா, சகோதரியே, ஆகாரே. வாசிக்கலாம். உனக்கு என்ன சம்பவித்தது? என்ன சம்பவித்தது? உன் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியாதோ? உன் துக்கம் ஆண்டவருக்கு தெரியாதோ? நிச்சயமா தெரியும். நீ அவரை மிஸ் பண்ணிட்டே இருக்கிற, கர்த்தரை விட்டு விலகி போயிட்டே இருக்கிற. வசனம் வாசிக்கிறோம். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? What happened to you? என்ன சொல்றது? ஏன் அழுது கொண்டு இருக்கிறேன்? ஏன் துக்கமுகமா இருக்கிறேன்? ஏன் பதறி கொண்டிருக்கிறேன்? ஏன் அங்காய்க்கிறேன்? விசாரிக்கிட்ட வந்துட்டேன். என்ன சம்பவித்தது? என்ன சம்பவித்தது? ஏன் அழுகிறேன்? உன் யார் கைவிட்டாங்க? உன் யார் தள்ளிட்டாங்க? ஆண்டவருக்கு மகிமை. பிரைஸ் தி லார்ட். கையை மேல உயர்த்து. பல்லியம்மா கையை மேல உயர்த்து, மேல உயர்த்து. மனசு பேசுது. ஆண்டவர் தானே கூப்பிடுறோம், ஜெபம் தானே பண்றோம், ஒண்ணுமே சம்பவிக்கலையே, எதுவுமே நடக்கலையே. இங்க நடக்கும். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு வாழ்க்கை தலைக்கிட மாறுது. என்டையர் டிஃபரன்ஸ், என்டையர் டிஃபரன்ஸ். கர்த்தர் செய்யக்கூடாது. சத்தம் மேல கேட்டுடுச்சு. அதனால அழுதியே, அழுது கொண்டே இருக்கிற. ஐயோ ஏசப்பா, ஏசப்பா கத்தி கொண்டே இருக்கிறியே, ஜபத்துல கத்தறியே, முழங்கால கத்தி கொண்டிருக்கிறியே. கர்த்தர் ஜபத்தை கேட்க மாட்டாரே. சத்தம் கேட்குது. உன்னை விசாரிக்கப்படாது. மகளே, என்ன சம்பவித்தது? ஏன் அழுகிறாய்? ஏன் தூக்கம் அழுகிறாய்? ஏன் பயந்து உட்கார்ந்து இருக்கிறாய்? ஏன் மனப்பதற்றமா இருக்கிற? என்ன சம்பவித்தது சொல்லி நான் செய்தி முடிக்கிறேன். கர்த்தரோடு பேசிட்டு இருக்கிறார். அறியா சொல்லுங்க, வானத்தின் கீழே பூமிக்கு மேல் விசாரிக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே.
துக்கத்தை விசாரிக்கிறவர், துயரத்தை விசாரிக்கிறவர், உன் பிள்ளையை விசாரிக்கிறவர், உன் பிள்ளையை தேற்றுகிறவர் ஆண்டவருக்கு மட்டும்தாங்க. உண்மை விசுவாசிக்க வசனம் உண்மை சொன்னால் கர்த்தனை உயர்த்தப்படுறாரு. ஆகாரை சோறு போட்டு காப்பாற்றின ஆண்டவர் உண்மையை காப்பாற்றுவாரு. ஆகாரை உயர்த்தி உண்மையை காப்பாற்றுவாரு. எத்தனை பேர் நாமே சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி 11 அரபு நாடுகள் தான் இஸ்ரேல் கர்த்தரை சொல்லுங்க. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரேல் கர்த்தரை கைவிடவே இல்லை. எல்லாருக்கும் மத்தியிலே உயர்ந்த ஆண்டவர். இப்ராஹிம் சொல்றாங்க, முஸ்லிம் யாரு? ஆபிரகாம் தான். இப்ராஹிம் ஆபிரகாம். புதான் சொல்லுவாங்க இதோ அதுல சொல்லுங்க. மூசான்றாங்க மோசே. பைபிள்ல எல்லாம் ரெண்டு ஒண்ணுதான், பேரை மாத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பேச்சு கொண்டிருக்கிறாரா? ஒரு என்ன சம்பவித்தது? என்ன சம்பவித்தது வாழ்க்கையில? துயரமா இருக்கிறியா? கர்த்தரை மாற்றி போட்டார். எனி ப்ராப்ளம், எனி ப்ராப்ளம், எவ்ரிதிங் கான், புறப்பட்டு போய்விட்டது. வசனத்தை கேட்கும் பொழுதே நீ சுமந்த பாரத்தில் இறங்கிடுச்சு. தலைமையில சுமந்த, மனசுல சுமந்த, ஐயோ சொல்லி கதறேன், கதறி கொண்டிருக்கிறேன். இரவெல்லாம் தூக்கம் இல்லை, மனம் அழுத்தம், பயங்கரமான டீப் டிப்ரெஷன். What can I do ஆண்டவரே? இரவெல்லாம் அழுக, எழுந்தா ஜபம் தான் பண்றேன், உண்மைதான் கூப்பிடுறேன், உண்மைதான் நேசிக்கிறேன். ஏன் நடக்கல? என்ன நடக்கல? கர்த்தர் நடக்க போற இயேசு நாமத்துல ஒரு கர்த்தர் மேல வச்சு உயர்த்த போறாரு. பல ஆயிரம் மக்களுக்கு மத்தியிலே, சொந்தக்காருக்கு மத்தியில் உயர்த்தப்பட போகிறேன். சொந்தத்து மத்தியில் உயர்த்தப்பட போகிறேன். உயர்த்தப்படாது. யாரை கேவலமா பேசுறாங்க, உங்களை காரி துப்புறாங்களோ, உங்களை உதாசீனப்படுத்துறாங்களோ, கர்த்தர் மேல உயர்த்தப்படாது. கர்த்தர் சம்ப தலைகளை மாற்றப்படாது. உன் மகிழ்ச்சி கர்த்தர் உண்டாக்கப்படாது. உன் கையை மேல வைத்து ஆமென் சொல்லுவான். கர்த்தர் நமக்கு உலாவிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்னப்பா சம்பவம்? அழுகை மாற்றுகிற சம்பவம், வாழ்க்கை மாற்றுகிற சம்பவம். கர்த்தரோடு பேசிச்சுக்கிறாரு. கர்த்தர் ஆதார வாழ்க்கை மாத்தினாராம். தண்ணீரை கொடுத்தாரு, நீரூற்றை உண்டாக்கினாரு. கர்த்தர் பார்க்கிறா, பெரிய நீரூற்று காத்திருக்குது. நாம் விசுவாசிக்கிறோம். வளர்ச்சியான வாழ்க்கை நீரூற்றை உண்டாக்கப்படுறாரு. மகிழ்ச்சி நீரூற்ற கர்த்தரை மாற்றப்படுறாரு. மகிழ்ச்சியா வாழ்ந்து அவர் நாமத்துக்காக ஓடி உழைக்க போகிற கர்த்தரை உயர்த்த போற கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை தலைக்கு மேல இறங்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்குது. பிரசன்ன மகிமை இறங்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அற்புதம் செய்துட்டார். இப்போ இந்த வார்த்தை கேட்கும்போது வாழ்க்கை பெரிய மாற்றம், பெரிய விசுவாசம், பெரிய மகிமை, பெரிய பிளஸிங் இறங்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற மாற்றம் கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் பெரிய செய்கிறாரா? அதிலே சொல்லுங்க பாருங்க. சத்தத்தை உயர்த்தி தேவன் இடைப்பட்டுகிறார். நம்ம 2% பண்ண முடியல. அட்டி போட்டே இருக்கிற ஆண்டவர் ஒரு பேசிட்டே இருக்கிறாரு. நாஸ்திரையா பேசல, கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆவியானவர் பேசுகிறாரு. நம்ம மாம்சல பேசினா ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தர் வெளிப்படாரு. ஒரு புக் வச்சு கை வச்சதில்ல, ஒரு நோட்ஸ் வச்சதில்ல, கர்த்தரை கூட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தை கேட்கிற நீங்க இன்னும் பலப்படு, இன்னும் உயர்த்தப்பட, இன்னும் ஆசீர்வாதமா இருக்கு. கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. தேவ சனமே, விசுவாச பிள்ளைகளே, ஏன் சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? கர்த்தர் என்ன சம்பவித்தது? ஏன் நடக்க முடியல? ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் பேச முடியல? ஏன் ஓட முடியல? உள்ள சம்பவம் நடந்து விட்டது. துக்கமா இருக்கிறியா? துக்கத்தை இயேசு மாத்திச்சாரு. எந்த துக்கம் வரட்டும், கர்த்தர் துக்கத்தை மாற்றுவது சமாதானம் உண்டாயிருக்க போகுது. ஆண்டவருக்கு முன்பாக பெரிய சாட்சியம் கர்த்தர் நிறுத்தப்படாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதில் சொல்லுவோமா? கையில உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் மகிழ்ச்சியோடு கர்த்தர் திரும்ப செய்வாரா? உனக்கு அற்புதம் செய்வாரா? மையப்படுத்துவாரா? அல்லேலூயா. வாழ்க்கை தலைக்கீழ மாற்றுவாரா? எந்த டென்ஷன் வரட்டும், எந்த டிப்ரெஷன் வரட்டும், எந்த குழப்பம் வரட்டும், முடிவுக்கு ஆண்டவர் தான். குழப்பத்துக்கு முடிவு ஆண்டவர் தான். தலைக்கீழ மாத்திடுவாரு. அழுது கொண்டு ஆகார வாழ்க்கையிலே தன் தலைக்கீழ மாத்திட்டாரு. நீரூற்றம் இருக்குது, அதை எப்படி தண்ணீர் கொடுக்கிறா? குடித்த பிற்பாடு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கர்த்தர் பெருக செய்தாரு. நீ ஆண்ட கூப்பிடு இல்லையோ, நிச்சயமாக தேவன் இறங்கி வருவாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கை உயர்த்துங்க. சம்பவத்தை மாற்றுவார் ஆண்டவர். நிச்சயம் மாற்றப்படாது. அதில் சொல்லுங்க பார்க்கலாம்.
சம்பவத்தை மாற்றுவாராம், துக்க சம்பவத்தை மாற்றுவாராம், துயர சம்பவத்தை மாற்றுவாராம், இல்லாமை கர்த்தர் மாற்றுவாராம். கர்த்தர் சம்பவத்தை மாற்றி போடப்படாரா? தேவன் மாற்றி போடப்படாரு. சத்தம் மேலிருந்து கேட்க போகுது. உன்னை விசாரிக்க உன் புருஷனை விசாரிக்க மாட்டான், உன் புள்ளவனை விசாரிக்காது, உன் பேரப்பனை கண்டுக்காது, சொல்ல கண்டுக்க மாட்டான். இயேசு கண்டு கொள்ளுவாரு, இயேசுவை காண்கிறாரு. உன் துக்கத்தை போட்டம் இயேசு குழுவே இருக்கிறாரு, உன் பக்கத்தில் இருக்கிறாரு, உன் அருகில் இருக்கிறாரு, உன்னோட பேசிட்டு இருக்கிறாரு. நீ வெட்கப்பட்டு பண்ண மாட்டேன். கர்த்தருடைய மகிமையும் வல்லமும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு நீ மகிழ்ச்சியாக நாமத்தை உயர்த்த போகிறேன். கைத்தறி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். பத்து சம்பவத்தை மாத்திட்டாரா? துக்க சம்பவம், துயர சம்பவத்தை கர்த்தர் மாற்றி மகிழ்ச்சி சம்பவமா வாழ போகிறேன். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த ஒரு வார்த்தையை வாசிக்கலாமா? இரண்டாவது சம்பவத்தை வாசிக்கலாமா? எசேக்கியேல் புஸ்தகம் 47 அதிகாரம் 9 வாசிங்க. எசேக்கியேல் 47:9 வாசிக்கலாம். எசேக்கியேல் 47:9 பாருங்க. இரண்டாவது சம்பவம் என்ன? முதல் சம்பவம் முதல் சம்பவம் துக்கத்து சம்பவத்தை கர்த்தர் மாத்திட்டாரு. இரண்டாவது சம்பவிப்பது என்னவென்றால், எல்லாம் குறிச்சு வசனத்தை கர்த்தர் பேசுற வசனம் நான் ப்ரிப்பேர் பண்ணல, தேவன் கொடுத்த வார்த்தைகள். நான் பெரிய லிஸ்ட் வச்சு கூட பேசல, கர்த்தர் சொல்ற வசனம். எசேக்கியேல் 47:9 என்ன வாசிக்கிறோம்? சம்பவிப்பது என்னவென்றால். ஹல்லேலூயா. என்னப்பா சம்பவம் ஆச்சு கேட்கிறாங்கல்ல, என்னப்பா சம்பவம் போட்டு பார்த்தாங்க, என்னப்பா சம்பவம் இருந்துச்சு? வீட்டிலே அவங்க பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. சம்பவிப்பது என்னவென்றால், ப்ளீஸ் லிசன் டு மீ. வார்த்தை தெளிவா கவனிங்க. சம்பவிப்பது கர்த்தர் மேல கேட்டாரு, வாங்க அதான் என்ன சம்பவித்தது கேட்டாரு. ஏன்னா என்ன வாசிக்கிறோம்? சம்பவிப்பது என்னவென்றால் வாசிங்கள். இந்த நதி, இந்த நதி. ஆமென். நீங்க யாரு? நீங்க யாரு சொல்லுங்க. நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க நதி பெறுது. நதி பாயமா அங்கே நிற்குமா? குழந்தை நிற்காங்க, குட்டை அங்கே இருக்கு. நதி என்ன பண்ணும்? போயிட்டே இருக்கு. நீ நதியா இருக்கிற, பாயிர நதி, நீ அபிஷேக நதி, சுபிக்கிற நதி. எங்கெல்லாம் போறியோ அந்த ஜபம் வந்துட்டே இருக்கும். நீ பாய்ஞ்சு போயிட்டே இருப்ப, நடந்து போயிட்டே இருப்ப. ஒரு காற்று மட்டும் அபிஷேகம் இறங்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. கையை சந்து உயர்த்தி உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு உங்க கையை மேல உயர்த்தி, இந்த கையை மேல உயர்த்தி, இந்த கையை மேல உயர்த்தி, இந்த கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி கர்த்தர் சொல்லுகிறாரு. சம்பவத்துக்கு என்ன? இந்த நதி, செபிக்க நதியாக நீ, இந்த நதி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தின பகல் இந்த நதி. அல்லேலூயா. நதி யார் தெரியுமா? நீங்க தான் இயேசுவின் நாமத்தில் சமாதான நதியா இருக்கிறீங்க, ஜெபிக்கிற நதியா இருக்கிறீங்க, உணவு நதியா இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நதி எங்கெல்லாம் புறப்பட்டு போகிறதோ அதான் செழிப்பு உண்டாகும். ஏன் தெரியுமா? வாழ்வுல வளம் இருக்குது. ஒரு தலைவர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. எங்கெல்லாம் கால் வைக்கிறோம் அங்கெல்லாம் அதை சமாதானம் புரண்டு ஓடும், சந்தோஷம் புரண்டு ஓடும், ஜகத்து மகிழ்ச்சி புரண்டு ஓடும். எங்க ஆமை சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சே இருக்குது. இந்த சமய சுற்றும் ஒரு நதி எழுந்து வருவது. ஜெயிக்கிற அபிஷேகத்தின் நதி, வல்லமையின் நதி, தூய்மையின் நதி இறங்கிச்சே இருக்குது. எல்லா தாரா திருமாசலர் எங்கள் ஆமை சொல்லுங்க, நதி இறங்கிச்சே இருக்குது. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்தரே. நதி இறங்கிச்சே இருக்குது. எங்கள் ஆமை சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சே இருக்குது. கர்த்தருடைய வல்லமை இறங்கிச்சே இருக்குது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிச்சே இருக்குது. இந்த நதி வாசிக்கலாம். போகும் இடமெங்கும், போகும் இடமெங்கும் சொல்லணும். சஞ்சரிக்கும் பிராணிகள் யாவும் காணிக்கிறோம். இந்த நதியாக நீங்களா? ஏன் நதி? நதிகளாக நதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நதி ஓடுமா? அப்படி நிற்குமா? உடதான் நிற்கும், குட்டதான் நிற்கும். நதி என்ன பண்ணும்? போயிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரோடு நிற்க நதி தான் ஓடு. கர்த்தருக்கு நதி எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் உயிர்ப்பிச்சு விட்டாங்க.
வீடுகள்லாம் படைக்குமா. எங்கெல்லாம் போய் அந்த வீட்டில் ஆசீர்வாதம் பெறும். செத்து போற மக்கள் உயிர் எழுப்பேன், ஆத்மா மைப்பிப்பேன். ஏன் உங்களுக்கு வல்லமை, பயங்கரமான வல்லமை, மகத்துள்ள வல்லமை, மகிமைக்குரிய வல்லமை, அதுவே உன்னதமான வல்லமை ஆட்கொண்டிருக்கிறது. நதியாக நீங்க தான் எங்கெல்லாம் போறீங்களோ அந்த ஜீவசம் எல்லாம் பிழைக்கும். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் கிருபை செய்வாரா? அதில் சொல்லுங்க. நான் வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன். 96 ஆத்மாவுக்கு அவர் போட்டு சொன்னால் நடக்க போதான் நீ நதியா மாற போறீங்க. நதியா மாறி எங்கெல்லாம் போய் நிற்கிறீங்களோ மேற்பட்ட மக்கள் சுகம் அடைவாங்க. நீங்க பேசாம மக்கள் ரசிக்கப்படுவாங்க. இப்பட்ட மக்கள் சுகம் அடைவாங்க. பார்க்க சுகம்தான் இருக்கும். இல்லையா? ஒன்று விசுவாசிக்கிற மாத்திரம் அப்படி மாற எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நதியா மாறுபடிக்கு, நதியா மாறுபடிக்கு நீங்க பேசிப்பாங்க. ஒரு அம்மா வந்தாங்க இந்த ஊர்லப்பா, நல்லா ஜெபம் பண்ணாங்க. ஒரு ஐயா வந்தாரு, நல்லா பேய் ஓட்டினாரு, உன்னை பத்தி பேசிக் கொள்வாங்க. அப்ப நிச்சயமா எங்கெல்லாம் புறப்பட்டு போய் ஆந்திராவா, தமிழ்நாடா, கேரளாவா, இல்ல வட இந்தியாவா, எங்கே போனாலும் காப்பிட இடமெல்லாம் அற்புதம் நடக்கும். காப்பிட இடமெல்லாம் அபிஷேகம் வரணும். காப்பிட இடமெல்லாம் கத்து வெளிப்படுவாரு. எனி சர்ச், எனி இடம் கையெழுத்துல பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சம்பவிக்கிற காரியம் என்னன்னா நதியா மாற போறேன். சம்பவம் நடக்கிறது வாழ்க்கையில. ஐயோ நான் செத்துருவனா, வயிற்றுல கேன்சர் இருக்கிற, அது நடக்காது. சம்பவம் நடக்கிறது மாத்த போதாது, நம்மளும் மாத்திரம். சத்தத்தை உயர்த்தி பாருங்க லைட்டு. ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்தி ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்று தண்ணீரே, ஜீவன் நதியே என்று ஆசீர்வாதியும் என் நேசகத்தரே, ஆசீர்வாதியும் என் நேசகத்தரே, ஆவியின் மரங்களில் என்னை நிரப்பும், ஆவியின் மரங்களில் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்று ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஜீவன் நதியே என்று திறக்கப்பட்டதா ஊற்று செல்ல வழியேறும் ரட்சகரின் தாயும் வெளிப்படுவேன். திறக்கப்பட்டதா ஊற்று செல்ல வழியேறும் ரட்சகரின் தாயும் வெளிப்படுவேன். ஆத்மானம் பரிசுத்தம், ஆத்மானம் பரிசுத்தம், அவளுடன் பெற்றிட வரம் தாழ்வேன், அவளுடன் பெற்றிட வரம் தாழ்வே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்று கொண்டிருக்கிறோம். நீ யாரா இருக்கிறீங்க? நானா பெரு, நான் குப்பை, நான் படிக்கல, நான் ஸ்கூலுக்கு போகல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு நதியா இருக்கிறேன். பாய்ந்து போகிற நதி, பாய்ந்து போகிற நதி. சாத்தான் எடுத்து அடிச்சு விடுவான். நீ நடக்கும் பொழுது உனக்கு பிசாசு கீழே விழுந்துருவான், உங்க அத்திரிக்கடி பிசாசு கீழே விழுந்துருவான். நடக்கும் பொழுது மந்த சுற்றுலாகும், மந்திரம் உடைஞ்சிடும். நதியாய் பாய்ந்து போகும் பொழுது கத்துடைய மகிமை பெற்றுக்கொண்டு, கத்து வல்லமை பெற்றுக்கொண்டு நடந்து போகும் பொழுது நதி போல ஓடும். கிராமத்திற்கு பாயும். நீங்களா புறப்படும் பொழுது நிறைய ஜீவராசிகளா பிழைக்கும், மனுஷ உயிர் பிழைக்கும், மாம்சம் பிழைக்கும். அல்லேலூயா. வாசிக்கலாம், வாசிக்கலாம் சீக்கிரமா. இந்த தண்ணீர் வந்தபடினால் வெகு ஏராளமான உண்டாயிருக்கும். இந்த நதி போதும் இடமெங்கும். நாங்க போனா தூக்கிட்டேன், நாங்க போனா அக்கா விட்டேன் அப்படி சொல்லல. கெட்ட வாழ கற்றுக்கணும். கையை ஒரு பாசனை போன் பண்ணாரு. ஐயா மைக் அனாந்திரம் வந்துடும், அனாந்திரம் வந்துடும். நாமக்கல் போயிருந்தேன் 2002 கத்தரி ஸ்தோத்திரம். பிரசவப்படி முடிச்சு உட்காந்து ரூம்ல உட்கார்ந்து இருந்தேன்.
ஒரு பக்கம் காடை பிரியாணி, சிக்கன் 65 தந்தூரியில் வச்சுட்டான் மேலே. பசங்க கேட்டிருக்குமா பண்ணது? மைக்கில் பண்ணாரா பண்ணலையா? மைக்கை பயன்படுத்தினாரா? அந்த சத்தம் கேட்டுச்சா? எத்தனை பேருக்கு? எல்லா காதலும் விழுந்துச்சு. அறிவு சொல்லும். ஏன்னா அவர் சத்தம் உணர்ந்த அதிர பண்ணலாம். 29 வசனம் வாசிக்கிறேன். நான் சொன்னேன், என்ன பெரிய விஷயமா கேட்குறீங்க? அவர் மைக்க தேவையில்லை, காமி பண்ண தேவையில்லை, கார்லஸும் தேவையில்லை. அவர் சத்தம் உணர்ந்து அதிர பண்ணலாம். அது சொன்ன உடனே அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சான். வசனப்படி சொல்லுவா, அவர் சத்தம் உணர்ந்து அதிர பண்ணுகிறது, பெண்மணி ஈடுபடி செய்யுது. சத்தம் போட்டாலுமே கழுத பயப்படுது, நாய் பயப்படுது, சிங்கம் பயப்படுது, மனுஷன் எல்லாம் பயப்பட மாட்டோம். ஐயோ சொல்லுங்க பாருங்களா. கையை உற்சாகமா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சத்தம் ஹல்லேலூயா. நதியா மாறிட்டேன், நதியா மாறிட்டேன். நதி போகும் இடம் எங்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகலாம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் செய்வானா? எங்கெல்லாம் போறியோ சுகமளிக்கிற வல்லமை இறங்கும், சுகமளிக்கிற வல்லமை இறங்கும். ஹாஸ்பிட்டல் ஜோப்பன் பண்ணுவோம், சுகமளிக்கிற வல்லமை இறங்கும். அல்லேலூயா. தொட்ட மக்கள் சுகமடைவாங்க, உங்கள் ஆரோக்கியம் உண்டாகும், தேசமெங்கும் சம்பவிக்கிற காரியம் என்ன? நதியாய் மாறப் போகிற கைவேற்று. அல்லேலூயா அல்லேலூயா. யாராவது தூங்குனீங்க, குட்டியா மாறிடுவீங்க. யாராவது தூங்குனீங்க, குட்டியா மாறிடுவீங்க. என்ன உற்சாகத்து, என்ன உற்சாகத்து, என்ன உற்சாகத்து. முன்னாடி தூங்குனீங்க, நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உதாவிச்சிருக்கிறேன், உதாவிச்சிருக்கிறேன். கையை மேல உயர்த்தி, உங்களுக்கு மேல உயர்த்தி. சம்பவிக்கிற காரியம் என்ன? நதியா மாறி எங்கெல்லாம் பாய்ந்து போறியோ அங்க ஜீவராசிகள் ஆரோக்கியம் உண்டாகும். கர்த்தருடைய மகிமை சூழ்ந்து கொள்ளும். இந்த வாக்கு நடக்குமா? தேவன் செய்வாரா? கை மேல வைத்து அபிஷேகத்தோடு. நான் பெருமைக்கு சொல்லல, என்னை தாழ்த்தி சொல்றேன், மண்ணால சொல்லுகிறேன். என்னை கொண்டு கிராமத்துல விட்டு ஜெபிக்க சொல்லுங்க, பிரசங்கம் சொல்லுங்க. அடுத்த 1 hour அந்த கிராமத்தை பக்கம் இந்தியா சொல்லக்கூடாது. கர்த்தர் மாத்திடுவார். any places, any district, any state கொண்டு நிக்க வச்சு மைக்கு கொண்டு நிக்க வைக்கிற 1/2 hour அது தலைகளை மாத்திடுவார். என் ஆசையில காரியம் இல்லை, நதியாய் போகிற அந்த அபிஷேகம், பல்லவன் அபிஷேகம் பிரபட்டு போயிட்டு விசுவாசிக்கிற மாத்திரம் கையை உயர்த்துங்க. நீ நதி போல பாயப்படுற, நதி போல பாயப்படுற. கவிக்கால் அளவு போராதையா, முழங்கால் அளவு போராதையா, கவிக்கால் அளவு போராதையா, முழங்கால் அளவு போராதையா. நீந்தி நீந்தி கூடவே, நீந்தி நீந்தி கூடவே. செடிக்க வந்தாங்களா வல்லமையா இறங்கிச்சுப்பா. அதான் செடிக்க வந்தாங்களா ஒரே ப்ராப்ளம் ஆயிடுச்சுப்பா. என்ன பாட்டு பாடுறோம்? போகும் இடமெல்லாம், பாயும் இடமெல்லாம், செல்லும் இடமெல்லாம், செல்லும் இடமெல்லாம், போகும் இடமெல்லாம் காணும் இடமெல்லாம் பரிசுத்தே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, காணும் இடமெல்லாம் பரிசுத்தே. Thank you.
பேசுகிறார் கிட்ட, நான் பேசுறேன், அவரோட பேசுகிறாரு. கண்டுபிடிக்காத போகுது. சொல்லுங்க, கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. நதியா மாற போறீங்களா, இல்ல குட்டையா இருக்க போறீங்களா, இல்ல பணமா இருக்க போறீங்களா? நதியா மாற போறீங்க. Praise God, praise God. கையை மேல உயர்த்தி, ரெண்டு கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்து. ஸ்கூல் இது, கிளாஸ் ரூம், கை மேல வைத்து. With the hands. நான் டீச்சர், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கை மேல வைத்தீங்க, ரெண்டு கை மேல வைத்தீங்க. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி. This is a classroom. I am a teacher for students. Hallelujah. கை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு. வீட்டுல போய் ஆரோக்கியம் உண்டாகுமா? முடியுமா? உண்டாகும். எத்தனை சாபம் வீட்டுல இருக்கட்டும், இந்த செய்தி கேட்டு வீட்டுக்கு போ. சாபம் முடிஞ்சு சாம்பலாயிடும், சாபம் உடைஞ்சிடும், சாபம் செத்துடும், சாபம் ஓடி போயிடும். அவங்க சொல்லுங்க பண்ணலாம். மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அடுத்த கையை தூங்க வச்சுக்கணும். பருவம் வாங்கிட்டு வருவார். அடுத்த முறை எங்க அதிகாரம் இருக்கு. ஹalleluya. ஒரு கிலோ பரம், ஒரு கிலோ மைக்கு. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya சொல்லு, ஹalleluya சொல்லு, ஹalleluya சொல்லு. பரம சிறப்பு. ஹalleluya சொல்லுங்க பாருங்க. கையை உயர்த்தி. நான் போட்டுக்கிறாங்க. அன்போடு வரட்டுமா, பரமோடு வரட்டுமா? ஹalleluya சொல்லுங்க பாருங்க. நீங்க நான் பரமோட கையால எங்க அதிகாரம் இருக்கு. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. பரம கையால பாத்து மனப்பட ஏசப்பட வசனம் இருக்கு. ஹalleluya. கையை மேல உயர்த்தி, ஒரு கையில பிறந்து ஒரு கையில மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹalleluya சொல்லி தள்ள போட்டு ஒரேடியா கத்தர் சொல்றோம். வயசானவங்க பார்க்க மாட்டேன். இது கிளாஸ் ரூம் டீச்சர் நான் சொல்ல பேச நீ கேட்கணும். கை மேல உயர்த்துன்னு பார்க்கணும். இன்னும் உற்சாகத்தோடு. நதியா மாற ஆசையா இருக்குதா? நீங்க புறத்துல ஜீவராசி படைக்குமா, ஆரோக்கியம் உண்டாகணும். இதான் சம்பவிக்கணும் உங்க வாழ்க்கையில. ஹalleluya. கத்த சம்பவிப்பாராம். ஊழியம் எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு ஊழியம் இருக்கு, உங்களுக்கு அழைப்பு இருக்கு, உங்களுக்கு அபிஷேகம் இருக்கு, உங்களுக்கு வரம் இருக்குது, உங்களுக்கு வல்லம் இருக்குது, உங்களுக்கு கிருபை பெருகிச்சே இருக்கு. நீ பயன்படுத்தாம உட்கார்ந்து சொன்னா கத்த கணக்கு கேட்பாரு. உண்மை 20 வயசு 60 ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. 75 ஆயிடுச்சு, பிரச்சனை. சாவர வரைக்கும் ஊழியம் பண்ணிதான் ஆகணும். உன் தலையெழுத்தது. சத்தமா சொல்லுங்க. ஒரு கடமை அது. அல்ல சொல்லுமா? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி. கர்த்தர் கிருபை செய்வாரா? நதியா மாறுவீங்களா? சம்பவிப்பது என்னவென்றால் ஒரு நதி எழுந்து வருது. நீங்க தான் ஐசப்ப நாமத்துல அதையா சொல்லுங்க. கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஃபைனல் டைம் முடிக்க போகிறேன். முதல் சம்பவம் அழுகையின் சம்பவம். இரண்டாவது சம்பவம் நதியா மாறுகிற சம்பவம். ஹalleluya. மாற ஆயத்தமா இருக்கிறீங்களா? கையை மேல உயர்த்தி. அடுத்து வாசிக்க போறோம். சகரியாவின் புஸ்தகம் 8:13 வாசிக்க சீக்கிரமா. சகரியா 8:13. சகரியா 8:13 சீக்கிரம். முதல்ல பக்கத்துல லாஸ்ட்ல வரும். மூணாவது சம்பவம் என்ன? சம்பவிப்பது என்னவென்றால், ப்ளீஸ் பிரதர் லிசன் டு மீ. என்ன கவனியுங்கள். ப்ளீஸ் லிசன் டு மீ. சம்பவிப்பது என்னவென்றால், மூன்றாவது சம்பவம் என்ன? வாசிங்க. திரும்ப வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், வசனம் மாறாது, தலைப்பு மாறாது. நல்லா கவனிங்க. உங்களுக்கு சொல்ல மாட்டீங்க. உட்கார் செய்தி கவனிச்சு பாருங்க. எங்கேயுமே தலைப்பு மாறாது. நான் பேசினா மாறிடும். யார் பேசுகிறாரு? யார் பேசிட்டு கர்த்தர் பேசுகிறார். ட்ராக்கு மாறாது, தலைப்பு மாறாது, செய்தி மாறாது. கரெக்டா போயிட்டு சம்பவிப்பது என்னவென்றால், மூணாவது சம்பவம் சம்பவிப்பது என்னவென்றால், யூத வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, எல்லாம் கவனிக்கணும். அடுத்த பாயிண்ட் சூப்பரான பாயிண்ட் உங்களுக்கு. கவனிக்கிறீங்களா? தூக்கம் வருதா? தூங்குறீ யாராவது நீங்க நதியா மாற மாட்டீங்க. அப்புறம் சோத்திரம். ஹalleluya. நதியே சாய்ந்து விட்டா. அடுப்புல வாசிக்கலாம். நல்லா கவனிக்கணும். ப்ளீஸ். புற சாதிகளுக்கு உள்ளே சத்தமா சொல்லு. காட்டுக்குள்ள போய் இல்ல, மக்களுக்குள்ளே. நீ வசிக்கிற குடும்பத்துக்குள்ளே, நீ குடியிருக்கிற குடும்பத்துக்குள்ளே, நீ இருக்கிற தெருவுக்குள்ளே எப்படி இருக்கு வாசிக்கலாம். சாபமா இருந்தது போலவே என்னவா இருக்கும்படி சத்தமா சொல்லுங்க. நான் ஹalleluya. இந்து காலத்துல பண்ணணும்.
ஃபாதர் ஃபாதர் ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க, தாயை கத்தரிச்சு ஜோம் பண்ணி கொடுப்பேன். அதில் சொல்லுங்க எத்தனை இது போயிருங்க. அது என்ன பண்ணுவாங்க, அந்த ஐயர் கூட ஃபாதர் விடுவாங்க, ஃபாதர் ஆசீர்வாதம் பண்ணி தங்க கேட்ப கத்தரிச்சு ஜோம் பண்ணி கொடுப்பேன் கத்தரிச்சு. அதில் சொல்லுங்க. நீங்க மக்கள் எப்படி இருப்பீங்கன்னா சாபமா இருக்க மாட்டீங்க, ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. வேலைக்கு போல சம்பளம் இல்லை, வருமானம் இல்லை, ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. இதான் தேவனுடைய மகிமை. என்னப்பா நான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம், பையன் சம்பாதிக்கிறான், பொண்ணு சம்பாதிக்கிறது, எல்லாம் வீட்டு வரலாம் வருது, 10 ரூபா கையில் நிற்க மாட்டேங்குது. நீங்க வேலைக்கு போக எப்படி சாப்பிடுறீங்க? அதே சித்தம் எப்படி பிரஜாதிக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கும்படி ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள். துடமா வச்சு கையெல்லாம் 2 பேரும் அச்சு காலி பண்ண கத்து வச்சு கத்து. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா பாக்ஸிங் கூட பாருங்க, பாக்ஸிங் பாத்திருக்கீங்க, பாக்ஸிங் பாத்திருக்கீங்க யாராவது? பாக்ஸிங் பாத்திருக்கீங்க யாராவது? பாக்ஸிங் குச்சல பாக்ஸிங் கத்து சொல்றோம். அப்படி இப்ப 2 பேரும் பயங்கரமா அல்லேலூயா 50 டாலர் கிட்ட பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அச்சிங் பண்ண பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவர் பாக்ஸர், அவர் பாக்ஸர் அல்லேலூயா. கை கொடுங்க, அது கொடுக்க மாட்டாங்க, கை கொடுங்க. ஓகே அது அப்படி போச்சு. அல்லேலூயா. கை கொடுங்க. இதுல கை கொடுக்கணும், இதெல்லாம் கரெக்டு. அவங்க பாக்ஸில் கை கொடுக்க மாட்டாங்க, கிட்ட வந்து சண்டை போட்டு ரெடியா இருப்பாங்க. அப்ப கை கொடுக்க சொல்லாரு. கை கொடுக்க பார்த்தோமா இந்த மனோவில் தான் போடும் கையில கை எடுங்க. ரைட் ஓகே. ஏன் சொல்லுங்க, ஏன் பிள்ளை கை கொடுக்க மாட்டாங்க 2 பேரும்? பாப்பின்கா கை கொடுங்க. ஃபுல்லா கை கொடுத்துட்டுனா எப்பதான் தெரிஞ்சிடும், கீழே விழுத்துரும். சத்தமா சொல்லுங்க. கையில வேலை எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. இங்க குத்துற கையில நல்லா கவனிக்கணும். இங்கதான் உள்ள இங்கதான் பலம் இருக்கு. நீ ஃபுல்லா கை கொடுத்தா பலம் கண்டுபிடிச்சோம். உங்களுக்கு சத்தமா சொல்லுங்க. சாத்தானை பத்தி உங்களுக்கு தெரியணும், உங்களை பத்தி சாத்தானுக்கு தெரியணும். நல்லவ அதான் பிசாசு சொல்லலாம், பவுலையும் அறிவு இயேசுவையும் அறிவு. போய் சொல்லி ஏமாத்துறீங்களா? இந்த ஓட்டம் பாக்குறீங்களா? பவுலுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும் யாருன்னு. உங்களை பத்தி ஆண்டுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கை மேல உயர்த்தி, மேல உயர்த்தி, மேல உயர்த்தி. கத்த ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மத்தியில எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஒரு தலைக்கு மேல ரட்சிக்க வைக்கப்படாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. போற்று போற சம்பவம் அல்ல, ஜெயிக்கிற சம்பவம். பிள்ளைகளுக்கு மத்தியில அப்படியே துவைத்து கிட மாட்டீங்க. பெருசா வாழ போறீங்க, பெருசா வாழ போறீங்க, ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு கர்த்தர் கிருபை செய்வாராம். கறியிலே சாப்பிட்டு விட்டீங்க, நான்வெஜ் தான், மட்டனு பீஃப் காலை அச்சாங்க. 10 நாள் மூணு பண்ண பார்க்க அசியமாங்க. 10 நாள் ஒரு டீம் வெறும் மலை கறிதான், காய்கறி கீரை கத்திரி சொத்து. அவன் அதை வச்சு வரல, அவன் ஜெபிக்கும் போது பிரகாசம் ஆயிடுச்சு. தண்ணி வச்சு பார்க்கலாம், போது பிரகாசம் ஆகுதா? ஆகல. அல்லேலூயா. சில நேரம் ஜெபிக்க வரும்போது கண்ணம்மா அப்படி நிற்பாங்க. என்னப்பா கேட்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை கத்த அப்படி நான் கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப பிரகாசமா இருக்குது. அல்லேலூயா. மெட்ரோ வாட்டர் உள்ள இருக்குது, மெட்ரோ வாட்டர் உள்ள இருக்குது. நான் மோசமான பாஸ்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சேன். இன்னொருத்தான் செஞ்சு நினைச்சுன்னா கூட அந்த ஸ்மெல் எனக்கு தெரியும். கரெக்டா எனக்கு பழக்கல, அந்த ஸ்மெல் எனக்கு தெரியும். அல்லேலூயா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஏன் கண் தெரிய மாட்டாங்கன்னா ஜபத்திலே எனக்கு அது ஒரு ஜபம். அவன் சொல்லுங்க மகன், யார ஜபம் அது? அல்லேலூயா. ஏமாத்துற ஜபம் அது. அதெல்லாம் சொல்லுங்கப்பா. சரி கண்ணே உட்காந்துப்போம். எல்லாம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் பேசுறாரு, போயிட்டு கர்த்தர் உயிர்ப்பிக்க போறாரு, ஆசீர்வாதமா இருக்க போறாரு. ஒரு ஜாதிகளுக்கு மத்தியில் நம்புறீங்களா? அல்லேலூயா. திரும்ப சொல்லுகிறேன், நீங்க திருமணம் செய்வீங்களா? கிறிஸ்துவ செய்யுங்க. சொல்லுவாங்க முதல் இந்துமா மாத்திக்கலாம், அப்புறம் கிறிஸ்தவ மாத்தி கர்த்தர் தொடர்ந்து எடுத்துருவாரு. எல்லாம் சொல்ல எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நீ கட்டுற பொண்ணு பிள்ளைன்னு சரி கிறிஸ்தவனா அவரானா ஏத்துக்கா, குத்தி போடுறது தேவை. கர்த்தர் பார்த்து பார்த்தோம் வை பண்ண பரவாயில்ல. யோசிச்சு சாதிச்சா அல்லேலூயா.
கை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு ஒரு பிள்ளாவது கேட்டாங்க, ஐயா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, எந்த மாப்பிள்ளை கேட்டேன், கற்பனை கொடுத்த மாப்பிள்ளை, ஆனால் விட்டு போயிட்டேன். ஒரு வாழ்க்கை நிச்சயமா கிடைக்க கத்த செய்வார். முற்று கோணல் தான் முதல் கோணல் தான், முற்று கோணல் தான். சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட் அப்படிவாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட்டா கத்த மாற்ற முடியும். அப்ப கீழே வந்துட்டு சார் ஊழியர் புடிச்சுக்கிறேன் அப்ப சோப்பிட்டு வேஸ்ட் அது. அதை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இயேசுவுக்கு போதுமானவர். பிரஜாதிக்கு மத்தியில டாப்ல வாழ போறேன். இதான் சம்பவிக்கிற காரியம் வாழ்க்கையில. கையை உயர்த்தி சாத்திரம் சொல்றாங்க, போராக்கிறீங்க செத்து சாம்பரான பட புல்லான பட பட உயர்த்தும். கத்தனை தான் உயர்த்தும். ஒரு வாழ்க்கையில கத்து பிரிமக்கார உள்ளவர்கள் அச்சு வெளியே போட்டு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, உறவு பண்ணாலும் பரவாயில்லை, கத்தை பாதுகாத்துக் கொள்ளும். எப்போது ஆண்டவர் தான், தெய்வம் தான் முக்கியம், கத்தர் தான் முக்கியம். அவருக்கான இருக்கிறேன்னு சொன்னா கத்தர் மேல டாப்ல இருப்பாரு. நீ பின்னாடி போன கீழே விழுந்துருவேன், பழத்தில் விழுந்துருவேன், சேத்துல விழுந்துருவேன். கத்தர் காத்துட்டு இருக்கிறாரு. சம்பவம் என்னவென்றால் நீங்க சாட்சியா இருக்க போறீங்க, ஆசீர்வாதமா இருக்க போறீங்க, நல்ல செழிப்பா வாழ போறீங்க. நான் வார்த்தை சொல்ல முடியாது, கடன் இல்லாம இருக்கிறேன், 10 ரூபாய் கடன் இல்லை. சீட்டு கடை, அந்த கடை, இந்த கடை, ரோட் கடை ஒன்றுமே கிடையாது. கையை உயர்த்தி நாளைக்கு கார் வாங்க முடியும், அந்த வாய்ப்பை கத்த கொடுத்துருக்கிறது. ஆனால் கார் வாங்க மாட்டேன், கத்த செய்ய வச்சு நான் வாங்கிட்டா மாசம் டீல் கட்டணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும், அதுலையா டாக்ஸ் கட்டணும், கத்து பார்த்துக்கணும். நிச்சயமா அவன் சொல்லணும். கிறிஸ்தவ வாழ்க்கை சொன்ன பெரிய பணக்காரன். எத்தனை தான் கதைங்க அம்மாவோட பெரிய பணக்காரன். அவன் எதிர்வாங்க சம்பாதிச்சு கட்டிங்கன்னா நான் கத்தருக்கு சாட்சியா நிற்கிறேன். இப்படி காணிக்க வச்சுட்டு ஓடி விட்டேன். நான் சாப்பிட்றேன், நான் எங்கே போய் சாய செய்யறேன், கத்தர் நடத்துறேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கிறேன். அப்ப யோசனை ஆசூல வச்சுக்கிறேன். இல்லை என் தம்பி எனக்கு கேள்வி கேட்பான், டாப்பா நீங்க கத்தருக்கு சொல்றேன், டாப்பா தான் வச்சுக்கிறாங்க. இந்த நோன் சாப்பாடு உட்காந்துருக்குது, நீங்க சாப்பாடு அரிசி இல்லைங்க, பருப்பு இல்லைங்க சொல்ல மாட்டேன், எல்லாமே டாப் தான். கை உயர்த்துங்க பார்க்க. நோன் சாப்பாடு உட்காந்துக்கிறேன், ஐயோ இயேசு காப்பாற்றுவாரு பாஸ்ட் அப்படிங்க சொல்லவே மாட்டேன். என் ஜீவன் போற வரைக்கும் டாப்பா இருக்கேன். சத்தமா சொல்லுங்க. கையை உயர்த்தி வாழ கற்றுக்கொள்றீங்க, கற்றுக்கொள்ள கத்த உயர்த்துவார். உயிரை போனா பரவாயில்லை, இந்த வாழ்க்கை ஆண்டவருக்காகத்தான், ஆண்டவருக்காகத்தான் இந்த வாழ்க்கை. இந்த உயிரை ஆண்டவருக்காகத்தான், இந்த மாம்சம் ஆண்டவருக்காகத்தான், இந்த ஊழிய ஆண்டவருக்காகத்தான், இந்த சபை ஆண்டவருக்காகத்தான் கத்தை உயர்த்தி கொண்டு வருகிறார். கை உயர்த்தின பிள்ளைகளா கத்தருக்காக வாழணும், தேவனுக்காக வாழணும். மாம்சம் எல்லாம் ஒரு விருத்திக்குள்ள போடுங்க, கத்தருக்காக வாழணும். அதையில சொல்லுங்க பார்க்கலாம். கையை உற்சாகமா உயர்த்தி முடியாது கூட்டாங்களா கூட்டுவாங்க, நான் சரிப்படுத்துறேன். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நிக்க வச்சு வசனம் கொடுத்து ஞான சத்தம் சரிப்படுத்துறேன் கூட்டுவாங்க. அதையெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி கத்தர் தான் வழி, இதுவே வழியே இல்லை. ஸ்ட்ரைட்டா 65 தான் எங்க தந்தூரி தான் உனக்கு கடைசியில அவரை விட்டு வெளியே வந்து தந்தூரி தான் சிக்கன் 65 தான். அல்லேலூயா பருத்து டைரக்ட் வரலாம் உள்ள போகணும். ஜாக்கிரதை, சாபமா இருக்க மாட்டேன், ஆசீர்வாதமா இருப்பேன். இது சம்பவிக்க வாசிக்கலாம் சீக்கிரம். அடுத்தபடி வாசிப்பாங்க. நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதிருங்கள், கைகள் திடப்படும். அப்படின்னு அர்த்தம், கையில பணம் வந்துனே இருக்கு உங்களுக்கு. கை உயர்த்திங்க பார்க்கலாம். யார் நிறைய பணம் கை உயர்த்திங்க பார்க்கலாம். கை உயர்த்துங்க. பணம் வராது, பணம் வேணுங்க, அதுல போனோம், பஸ்ல போனோம், காசு தேவைப்படுங்க, கையை உயர்த்துங்க. நான் சொல்ற பணம் வசனம் வாங்கி போனோம், காசு இல்லை, 500 சொல்ல கத்திர வார்த்தை பணத்தை சொல்றேன். இந்த பணத்தை உயர்த்த மற்ற பணம் தானா வந்துடும், மற்றபடி தானா வந்துடும். எத்தனை ஆவன் சொல்றீங்க. கத்திர கிருபை செய்வாரா, கரிய திடப்படுத்த
சொல்றார் ஆண்டவர், கை பலகீனமா இருக்கிறீங்க, கை பலகீனமா இருக்குன்னு சொன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுச்சுங்க. கர்த்தர் கையை உயர்த்த போறாரு. கை விடப்பட போகுது. எல்லாருக்கும் மட்டும் கை உயர்ந்தே இருக்கும். கை நீட்ட மாட்டேங்க. யாருக்கிட்ட போய் என்னன்னு கேட்க மாட்டேங்க. 10 ரூபா கேட்க மாட்டேங்க. 10,000 கூட கேட்க மாட்டேங்க. கர்த்தர் டாபம் மேல வச்சிருக்கிறாரு. இன்னும் வைக்க போறாரு. வாசனை கேட்ட பாருங்க. பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. கர்த்தர் கூடவே இருக்கிறார். கை தட்டி ஆமென் சொல்லலாம் உற்சாகத்தோடு. இதே விஷயம் செய்தி முடிக்க போகிறேன். வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 36 வாசிக்கலாம். லூக்கா 21:36, லூக்கா 21:36 வாசித்து முடிக்கலாம். ஆதலால் இனி சம்பவிக்க போகிற மூணு கேட்டு ஆசீர்வாதமா இருந்துச்சு. 4வது மோசமான அவசரம். இனி சம்பவிக்க போகிற காரியம் எல்லாம் டான்சர். நிறைய பாசம் சொல்லுவாங்க 2025 வருஷம் செல்வ பிடிக்கும் உங்களுக்கு சம்பவம். மனவாட்டிய மாறி அவர்கள் சந்திக்கிற சம்பவம். ஆயத்தமா இருக்கிற கை உயர்த்தி அதுக்கேற்ற பரிசுத்தம் அதுக்கேற்ற ஜெபம் உங்ககிட்ட இருந்தா இந்த சம்பவத்தை மாற்றி சம்பவிக்க போதான் மனவாள சந்திக்கிற சம்பவம். அல்லேலூயா. வாசிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இதற்கு நீங்க தப்பி பூமி சிறப்பதா வரப்போதா சொல்லுங்க. நம்ம சர்ச்சை ப்ராப்ளம் இல்லை. எப்படி இருக்கணும்? சாக்கிரதையா இருக்கணும், இன்னும் பரிசுத்தமா இருக்கணும், ஜபத்திலேயே இருக்கணும், தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், முடங்கால இருக்கணும், அக்கம் பக்கம் பார்க்க கூடாது, அடுத்த சேலையை பார்க்க கூடாது, அந்த சட்டையை பார்க்க கூடாது, உன்னை பார்த்து கத்தர் உயர்த்தி கொண்டு இருக்கணும். கத்தர் கிருபை செய்ய போறாரு. கை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 4 சம்பவத்தை வாசித்தீங்க. துக்கத்தை மாற்றுகிற சம்பவம், நதியா மாற்றுகிற சம்பவம். 3வது என்ன சம்பவம் சொல்லுங்க. நான் தமிழ் தானே பேசுறேன். ரொம்ப யோசி இந்தியில பேசுறேன். ஒரு ஆசிரியர் மாற்றுகிற சம்பவம். 4வது மனவாட்டியம் மாறப்படுற சம்பவம். 4 சம்பவத்தை நம்புறாங்க. சம்பவம் இன்சிடென்ட். 1வது துக்கத்தை மாற்றுகிற சம்பவம். 2வது நதியா மாற்றுகிற சம்பவம். 3வது யாசோரமா இருக்கிற சம்பவம். 4வது மனவாட்டியம் மாறப்படுற சம்பவம். இயேசு வரப்போறார். கடைசி ஃபைனல். ஆமென் சொல்லுங்க. 4 சம்பவத்தை மறக்காதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க. வீட்டில் உட்காருங்க, தியானம் பண்ணுங்க. இன்னும் கத்தோடு பேசுவாரு. கத்தனை ஆமென் சொல்லணும். சத்தத்தை உயர்த்தி கத்த தாமே மகத்துவமுள்ள வார்த்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக.